எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தோசைக்கோ இல்லை ஒயிட் ரைஸ்க்கோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈரல் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்குறோம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல சமைக்கிறதுக்கு ஒரு கடலை எண்ணெயோ இல்லை சன்ஃப்ளவர் எண்ணெயோ அது 3 ஸ்பூனும் எடுத்துக்கிறேன். எப்பயுமே சமையலில் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். என்னென்ன பொருள்னா எப்பயும் போல் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, சீரகம் இதெல்லாம் தான். இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னா சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அம்மியில் வச்சு நொச்சி எடுத்துருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் எப்பயும் போல் கருவேப்பிலை இதெல்லாம் தான் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுவோம். எப்பயுமே சின்ன வெங்காயம் சமையலுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த டிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் மிக்சியில் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு ஓட்டி எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அம்மியில் போட்டு வச்சு எடுங்க. இஞ்சி பூண்டு விழுதுமே நான் வந்து அம்மியில் போட்டு வச்சு தான் எடுத்துருக்கேன். அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ பார்த்து வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்காத மண் சட்டி தான், இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறோம். எப்பயுமே இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் லைட்டாக அடி பிடிக்கும், அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும். பாயில் பண்ணும்போது நம்ம திறந்தே வச்சிருக்கூடாது. அப்பப்போ மூடி போட்டு எடுத்து பார்த்துட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள்னால் ஒன்றும் மசாலாலாம் எதுவுமே சேர்க்கல. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள். இவ்வளோ தான். இது வந்து வீட்டில் எப்பயுமே இருக்கும். இது நீங்கள் தனியாக மசாலா அரைக்கணுமோ அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இதை நார்மலாக போட்டு கரெக்டாக செஞ்சிங்கனாலே உங்களுக்கு டேஸ்ட்டாக வந்துடும். நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் பச்சை வாசம் போகிற வரையும் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயோட கலந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஈரலை வந்து சேர்த்துக்கலாம். ஈரலை சேர்த்தோடனே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், அதுவே அதிகம் தான். ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே போதும். அதிலே வெந்துடும். ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும், சாப்பிட பிடிக்காமல் போயிடும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் எண்ணெயில் வதங்கட்டும். அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 1/2 டம்ளர் 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஈரல் வந்து எண்ணெயில் வதங்கிடுச்சு. நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. ரொம்ப மூடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக திறந்துருக்கிற மாதிரி மூடுங்க. இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்து நல்லா ஈரல் வெந்திருக்கும். கரண்டியை வச்சு அந்த ஈரலை புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சாஃப்டாக புட்டுக்கும். அந்த ஸ்டேஜ் போதும். அதுலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சட்டிலே இருக்கிறதுனால அந்த சூட்லேயும் நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. இப்போ உங்களுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு நிறுத்திக்கலாம். இப்போ சுட சுட தோசை ஊற்றி நம்ம அதை கிரேவி வச்சு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் ஒரு இலையில வச்சு தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.